நீங்கள் பாசிசம், பாயாசம்னு சொல்லிட்டீங்க. கரூர் ஸ்டாம்பேடில் அவங்களோட பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு 2, 3 சுற்று பேச்சுவார்த்தையை நடத்திட்டு சிபிஐ விசாரணை வந்தோன்னே பல்டி அடிச்சுட்டு நாங்கள் தனியாக நிற்போம் அப்படின்னு வானிலை அறிக்கை மாதிரி பர்சன்டேஜ் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்போது நீங்கள் வந்து எப்படி இருக்கணும்? நான் இதை எதுவுமே அரசியலே பேசலை. நீங்கள் எப்படி கரெக்டாக இருக்கணும்? இப்போ நீங்கள் இவ்வளோ யோக்கியம் பேசுகிறீங்க, சட்டம் பேசுகிறீங்க, சுப்ரீம் கோர்ட்டு போகிறீங்கன்னா 100 டிக்கெட் 1500 விற்க விடுவாங்களா? இன்றைக்கி இங்கே ஆளுங்கட்சியாக இருக்கனால இவர்கள் ரிலீஸ் பண்ணுற படத்தை இவங்க விற்றுக்கிறாங்க. ஆளுங்கட்சியோடு சேர்ந்து அது விஜய் படமே ஆளுங்கட்சியுடைய இதில் டிஸ்ட்ரிபியூஷனில் போனாலும் அதே விலைக்கு விற்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா ரசிகன் கொடுத்து ஏமாறுற வரைக்கும் அதெல்லாம் நடக்கும். ஆனால் அது நியாயமா? ரஜினி அவ்வளோ நேர்மை, எருமை, கருமை பேசுகிறாரு. அவர் படம்லாம் எப்படி இது பண்ணுறாங்க? கூடுதல் விலைக்கு தானே விற்கிறாங்க. ஆன்லைனில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோன்னு ஒரு கான்செப்டை உருவாக்கி உங்களுடைய ஆசையை, உங்களுடைய பணத்தை உங்கள் பாக்கெட்லேருந்து பிட் பாக்கெட் அடிக்கிறாங்க. இது அந்த காலத்தில் பிளாக் டிக்கெட் விற்கிறதுக்கு ஈக்குவல். இன்றைக்கி எல்லா முன்னணி நிறுவனம் பண்ணுறாங்க. எல்லா முன்னணி நடிகர்கள் படத்துக்கும் நடக்குதா இல்லையா? விஜய் மட்டும் நான் சொல்லலை, நடக்குது. அப்போ ஏமாறுகிறவர்கள் யார்? மக்கள்.